Hello students, in chapter 2 basic algebra exercise 2.4 la 1 2 3 10 பார்க்கலாம். Construct a quadratic equation with roots 7 and minus 3 7 மற்றும் 3 ஆகிய மூலங்களை இருபடி சமன்பாட்டை காண்க. Given the roots are 7 and minus 3 மூலங்கள் 7 மற்றும் minus 3 இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. Sum of the roots மூலங்களின் கூடுதல். So 7 plus minus 3, so plus into minus minus, so 7 minus 3 வந்து 4. So sum of the roots கண்டுபிடிச்சிட்டோம், மூலங்களின் கூடுதல். அடுத்த product of the roots மூலங்களின் பெருக்குத்தொகை 7 into minus 3, so minus 21. சரியா? So தேவையான இருபடி சமன்பாடு வந்து required quadratic equation x squared minus sum of the roots into x plus product of the roots equal to 0. X squared minus மூலங்களின் கூடுதல் into x plus மூலங்களின் பெருக்குத்தொகை equal to 0. So x squared minus 4 into x minus 21 equal to 0. So x squared minus 4x plus into minus minus 21. So இதுதான் நம்ம தேவையான அந்த இருபடி சமன்பாடு. ஓகே வாடாமா? அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். A quadratic polynomial has one of its 0 1 plus root 5 and it satisfies p of 1 equal to 2. Find the quadratic polynomial. ஒரு இருபடி கோவையின் ஒரு பூஜ்ஜியம் 1 plus root 5 மேலும் p of 1 equal to 2 எனில் அந்த இருபடி கோவையை காண்க. Given 1 plus root 5 and p of 1 equal to 2. இப்போ 1 0 வந்து 1 plus root 5னா another 0 1 minus root 5. அதாவது ஒரு பூஜ்ஜியம் வந்து 1 plus root 5னா மற்றொரு பூஜ்ஜியம் வந்து 1 minus root 5. பூஜ்ஜியம்னா என்னமோ நினச்சிட்டு இருக்காதீங்க, தீர்வுகள் அல்லது மூலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அவன் 0ன்னு கொடுத்துருக்கான், பூஜ்ஜியம்னு கொடுத்துருக்கான். இது மாதிரி 0ன்னா என்னமோ நினச்சிக்காதீங்க, 0ங்கிறது சொல்யூஷன், அதாவது ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் அப்படி கொடுத்து வச்சுருக்கான். சரியா? சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை தான் அவங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 zeros ஆர் இரு பூஜ்ஜியங்கள் முறையே 1 plus root 5, 1 minus root 5. Sum of zeros பூஜ்ஜியங்களின் கூடுதல் 1 plus root 5 plus 1 minus root 5. ஸோ இந்த root 5 நமக்கு கேன்சல் ஆகிடும், ஏன்னா ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஸோ 1 plus 1 வந்து 2. ஸோ sum of 0, அதாவது sum of the roots கண்டுபிடிச்சிட்டோம், மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த 0 பூஜ்ஜியங்களின் பெருக்குத்தொகை 1 plus root 5 into 1 minus root 5. இது a plus b into a minus bயில் இருக்கு இல்லையா, அப்போ a square minus b square தானே. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, root 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 5 கிடைக்கும். ஸோ 1 minus 5. ஓகேவா? ஸோ minus 4. ஸோ சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் பெருக்குத்தொகை கண்டுபிடிச்சிட்டோம், -4ன்னு. எடுத்து ஜீரோஸ் பி ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ பூஜ்ஜியங்களே ஆல்ஃபா பீட்டா என்க, தட் இஸ் இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சம் ஆஃப் த ரூட்ஸை தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா வந்து -4. Therefore the quadratic equation x squared minus sum of the roots into x plus product of the roots equal to 0. So x squared minus 2 into x plus -4 equal to 0. So x squared minus 2x minus 4 equal to 0. ஸோ நமக்கு அந்த quadratic equation கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு quadratic polynomial கேட்டிருக்காங்க. ஸோ இருபடி பல்லுறுப்பு கோவை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துருக்க கொஷினை p of x into some constant எடுத்துக்கிறோம், அதை k அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ கிவனில் அந்த p of 1ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, அதுதான் அந்த p of 1ன்னு அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, அதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1, அந்த p of 1ஓட வேல்யூ வந்து 2. இதை நம்ம அந்த p of xயில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க அந்த ஈக்குவேஷனில். அந்த p of x is equal to k into எழுதிருக்கோம்ல அதில். ஸோ p of 1 is equal to k into 1 square minus 2 into 1 minus 4. ஸோ p of 1ஓட ஆன்சர் 2. ஸோ 2 is equal to k into 1 square 1, 2 1s are 2 minus 4. ஸோ -2 -4 வந்து -6, -6 plus 1 வந்து -5. ஸோ -5k. 2 is equal to -5k னா -2/5 is equal to k. Therefore the quadratic polynomial இருபடி கோவை, இந்த கேயோட வேல்யூவை நம்ம அந்த p of x is equal to k into அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா, அதில் கேயோட வேல்யூ -2/5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க, அதுதான் அதோட இருபடி கோவை. ஸோ p of x is equal to
minus 2 by 5 into x square minus 2x minus 4. P of x is equal to minus 2 by 5 into x square minus 2x minus 4. Okay va. அடுத்த third question பாருங்க. If alpha and beta are the roots of the quadratic equation x square plus root 2x plus 3 equal to 0, form a quadratic polynomial with zeros 1 by alpha, 1 by beta. சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பூஜ்ஜியங்கள் 1 பை ஆல்ஃபா மற்றும் 1 பை பீட்டா உடைய இருபடி கோவையை காண்க. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 3 இது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 0ன்னு அதை எடுத்து எழுதிட்டேன். இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ஏயோடைய ரிசல்ட் வந்து 1, பியோட ரிசல்ட் வந்து ரூட் 2, சியோட ரிசல்ட் வந்து 3. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல் அதுக்கு வந்து மைனஸ் பி பை ஏ வந்து ஃபார்முலா. சரியா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பி பை ஏ, தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ பியோட ஆன்சர் ரூட் 2, ஏயோடைய ஆன்சர் 1, ஸோ மைனஸ் ரூட் 2 பை 1, ஸோ மைனஸ் ரூட் 2. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் பெருக்கு தொகை ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, அதோட ஃபார்முலா. சிங்கிறது 3, ஏங்கிறது 1, ஸோ 3 பை 1னா 3. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், மூலங்களின் பெருக்கு தொகை. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல் அவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்கான், 1 பை ஆல்ஃபா மற்றும் 1 பை பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டான்னு இதை கிராஸ் பண்ணிங்கன்னா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ரூட் 2ன்னு, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ அதே லைனை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ மைனஸ் ரூட் 2, மைனஸ் ரூட் 2, இதோட வேல்யூ 3. The product of the roots மூலங்களின் பெருக்கு தொகை 1 by alpha into 1 by beta. ஸோ நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 by alpha டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 by alpha beta, ஸோ 1 by 3, ஏன்னா ஆல்ஃபா பீட்டோட வேல்யூ 3. therefore the quadratic polynomial இருபடி கோவை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கு தொகை பாலினாமியல்னு கேட்டிருக்கா, அதனால தான் நான் ஈக்குவல் டு 0 போடலை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் மைனஸ் ரூட் 2 by 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 1 by 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் ரூட் 2 by 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 by 3. ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பை 3 பண்ணிடுவோம். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1ன்னு ஆகிடும், ஏன்னா அந்த மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த 3 கேன்சல் ஆகிடும். சரியா, ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 1, 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1. சரிங்களா, ஸோ இருபடி சமன்பாடு பார்த்தீங்கன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது பாலினாமியல் கேட்டால் ஈக்குவல் டு 0 போடக்கூடாது, ஈக்குவேஷன் கேட்டால் ஈக்குவல் டு 0 போடணும். ஓகேவா. அடுத்த 10th கொஷின் பாருங்கள். ரைட் f of x is equal to x square plus 5x plus 4 in completed square form. f of x is equal to x square plus 5x plus 4 ஐ வர்க்கங்களின் கூடுதலாக எழுதுக. let y is equal to f of x is equal to x square plus 5x plus 4. so y is equal to x square plus 5x. இந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னடாமா, கோஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x எழுதிக்கணும். இப்போ கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னென்னா நமக்கு 5 அப்படின்னு தெரியுது, அதை நம்ம டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 5 by 2 வருமா. ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கோங்க, பாயிண்டில் வச்சுக்க வேணாம். ஸோ அந்த 5 by 2 த ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ ப்ளஸ் 5 by 2 த ஹோல் ஸ்கொயரும் மைனஸ் 5 by 2 த ஹோல் ஸ்கொயரும் நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் அதே ஈக்குவேஷன் தான் வரும். ப்ளஸ்ஸை நம்ம கொஷினில் இருக்க கான்ஸ்டண்ட்டை சேர்த்துக்கிறோம்.
ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x வச்சுக்கிறோம். எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்குறீங்க, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் 5/2. சப்போஸ் 6 இருந்தால் 3ன்னு வந்திருக்கும். ஸோ 3 ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்னு போட்டிருக்கலாம் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும் பொழுது. 8 இருந்தால் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். இது 7 இருந்தால் 7/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இது 5 இருக்கனால 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5/2. இது ஃபஸ்ட்டு 3 இருக்குது பார்த்தீங்களா, அது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுறேன். மைனஸ் அந்த ரிமைனிங் 2 இருக்குது பாருங்கள், மைனஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அதை அப்படியே எழுதுவேன். அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி கூட எழுதிடலாம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் அந்த 4. இதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி இந்த எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் வருதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர்னா என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டா, ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. பி ஸ்கொயருங்கிறது 5/2 இருக்குது. அப்போ 5/2 த ஹோல் ஸ்கொயர் 2ab. அப்போ 2 × x × 5/2 அப்படின்னு போடுவீங்க இல்லையா. அப்போ அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25/4, இது 5x. ஸோ இந்த டேர்ம் கிடச்சிருச்சு பாருங்கள். சரிங்களா, அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 5/2, அதாவது நம்ம அந்த a + b த ஹோல் ஸ்கொயர்டு ஆர் a - b த சைனை பொறுத்து a + b த ஹோல் ஸ்கொயர்டு ஆர் a - b த ஹோல் ஸ்கொயர்டு வரும். இதுக்கு நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஸோ 25 + 16 -25 + 16 / 4. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் -25 + 16, ஸோ -9/4. ஸோ y - 9 y + 9/4 அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். பட் நான் மிஸ் மறுபடியும் அதை 3/2 த ஹோல் ஸ்கொயர் மாற்றிட்டேன். -256 = 3 ஸ்கொயர் அதெல்லாம் இது 2 ஸ்கொயர் போடலாம். 10 இது 18 மடங்கா இருக்குடா. -5/2 த ஹோல் ஸ்கொயர் -3/2 த ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கேன். 8 3 = 24 3y 8 8 = 64 so 8 z -32 y + 56 9/4 போட்டுக்கலாம். சேம் தான். ஸோ தேங்க்யூ. ஆர் 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கூட போட்டுருட்டேன் நான் மிஸ். ஆனால் நோட்டில் நீங்கள் 9/4 போட்டிருப்பீங்க. ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.